சில பேர் தான் உங்களை இன்னமும் கதையையும் தாண்டி அந்த ஒரு சில பேர் அந்த பர்சோனாவை உருவாக்கியிருக்காங்கல்ல. ஒரு சுமாரான சீனை கூட நான் சும்மா அப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களை அந்த அந்த சீன் எவ்வளவு சுமாரா இருக்கு அப்படின்றத உங்களை மறக்க வைக்க முடியும். என்ன பார்க்கறதுக்காக நீங்க ஒரு கதையை கூட நீங்க சகிச்சுக்க தயாராக இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தனியாக உருவாக்குன ஒரு கரிஸ்மாவும் ஃபேன் பேஸ் வழியாக உருவான ஒரு அட்ராக்ஷன். இல்ல அவர் அப்படி திரும்பி போய் ஒரு தெருக்குள்ள அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு அப்படி பில்டப் பண்ணிட்டு உங்களுக்கு தளபதி அப்படின்ற ஒரு குரல் வரும்போது அவரோட டைட்டில் கார்டு வரும்போது ஏன் ஒரு அரங்கம் தெரிகிறது. ரொம்ப பியூரான சினிமா ரசிக்கக்கூடியவங்களால கூட ஏன் அந்த மாதிரி மோமெண்ட்ல ஒரு கலெக்டிவ் எனர்ஜியை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. அந்த இடத்துல நீங்க எந்த நடிகரான ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த மோமெண்ட் உருவாக்க முடியாது. சில நட்சத்திரங்களால மட்டுமே அந்த மோமெண்ட் உருவாகும். ஸோ அந்த வகையில கண்டிப்பாக இவர் மிஸ் பண்ணப்படுவார். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட 2024 மூவிஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ். ஸோ 2024 தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? ஸோ நம்ம ஜனவரியிலேருந்து எங்கே நம்ம முழுமையாக ரசிக்கக்கூடிய படம் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு தேடல தானே. எனிவே ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பித்த உடனே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபிலிம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் கேப்டன் மில்லர் சில போர்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் அருண் மாதேஸ்வரன் பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி இருக்குன்றது நமக்கு சந்தேகம் இல்லை. எப்படி ஷூட் பண்ணுவாங்க, விஷுவலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இருந்தும் ஒரு முழுமையாக ஒரு திருப்தியான ஒரு படமாக அமைஞ்சுதா அப்படின்னா நாட் ரியலி. ஏன்னா எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து கதை வேறையா மாறின ஞாபகம். அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிம் எனக்கு அப்படின்னா அது லவ்வர் தான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அதே ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னு வச்சு. லவ்வர் எனக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆன ஒரு படமாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரியாயிடாது, நீ நடத்தக்கூடிய முறைகள் எல்லாம் சரியாயிடாது. எல்லாத்துக்குமே நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன், நான் உன்னை லவ் பண்றேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய அது ஒரு விதமான ஆப்ரேஷன் தான். அவங்க அதுல இருந்து எப்படி, ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இன்னும் பிடிச்சது அவங்களுடைய ஒரு கேரக்டர், அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணுவது போல். ஏன்னா இவன் கூட என்னால வாழ முடியல, அப்படி இருந்து இவனை நான் விட்டு பிரிய முடிவு எடுத்த பிறகும் கூட நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா இவன் ஒன்றும் சராசரி முறைகளை இவன் கெட்டவனான்ற ஒரு குழப்பம். ஸோ இது உளவியல் ரீதியாக இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை எப்படி அணுகிச்சு. பட் அப்படி அணுகும் பொழுதும் இவனை ஒரு நிஜமான ஒரு மனிதனாக காட்டும் பொழுதும் அதனுடைய பக்கம் எப்பவுமே இந்த பெண் பக்கமே தான் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மியூசிக் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஷான் ரோல்டனோட ஒரு மியூசிக் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ஃபார் மீ த ஃபர்ஸ்ட் ரியல் குட் ஃபிலிம் இந்த வருஷத்துல. அண்ட் லவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மிஸ்கன்செப்ஷன் கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அருண் வென்ட் த்ரூ லாட், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் வாட் எவர் ஹி டிட் வாஸ் ராங் தான். ஆப்வியஸாக அதை போய் டார்ச்சர் பண்ணுறது இந்த நேம் ஆஃப் லவ். எனக்கு அது பார்க்கும்போது நிறையா தோணுது என்னன்னா, இப்போ இந்த படம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவில் வேறு ஏதாவது படத்தில் நம்ம லவ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்டாக்கை தான் நம்ம லவ்ங்கிறது நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா, பட் நம்ம அதை பத்தி பேசி 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 அந்த சூழல் மாறியாச்சு. இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்ல எஸ்பெஷலி அதுவும் எப்பேற்பட்ட நட்சத்திரம் நடிச்சாலும் கூட ஒரு பெண் அங்கே நடந்து போறான், இவன் பின்னாடியே ஒரு மாதிரி தொடர்ந்து போறான் அப்படின்ற ஒரு காட்சிகளை நம்ம பெருசாக பார்க்கறது இல்லை. ஸோ நம்ம அதுலேருந்து வந்துட்டோம். இப்போ அடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அடுத்த நம்மளுடைய ஒரு காதலாக நம்ம புரிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த ஃபிலிம் மறுபடியும் ஒரு இன்னொரு லெவலுக்கு கொஞ்சம் மேலே போகுது இல்லையா. க்ளோரிஃபைங் தட் அருண் கேரக்டர். அதாவது திவ்யா இஸ் ராங், நீ பண்ணதெல்லாம் தப்பு, ஹி வாஸ் ரைட், கடைசியில் பாரு அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கும்போது. ஸோ வெற்றிங்கிறது என்ன? அவனுடைய வெற்றி வந்து அவன் கஃபே வச்சுட்டான், பணம் சம்பாதிச்சுட்டான் அப்படின்றது அவனுடைய வெற்றி கிடையாது. அவனுக்கு ஒரு வெற்றி அப்படின்னா என்னன்னா தான் செய்யக்கூடிய தவறை தான் உணர்ந்தான், திருந்த முயற்சி செய்கின்றான். ஏன்னா முழுசா திருத்திட்டான்ன்றது நமக்கு தெரியல. அவன் அடுத்த வாட்டி வேற ஒரு பெண்ணு கூட காதல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ள இருக்கும்போது தான் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கான்னு நம்ம பாக்குறதுக்கு, அவனை தன்னை கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் அங்கதான் அவனுக்கு உருவாகும். ஆமா, ஹி ஷோஸ் தி கில்ட். அது கடைசியில் எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் அவர் பர்ஃபெக்டா காட்டி தான் நினைக்கிறேன். அவர் அங்கே பேச முடியாது. ஆக்சுவலி திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு திவ்யா பார்க்கும் போதுமே ஹி கேனாட் டாக். அது வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிடுவார். தட் வாஸ் பர்ஃபெக்ட் வே ஆஃப் கன்சீவிங் தட் ஹீ இஸ் இன் கில்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. லவர் வந்து லால் சலாம் படத்தோட ரிலீஸ் ஆயிருந்தது. ஆப்வியஸாக தட் ஹேஸ் அ சூப்பர் ஸ்டார் வேல்யூ. அவரோட கேமியோ இருந்தாலுமே பீப்புள் செலிப்ரேட்டட் லவர். இந்த சேஞ்ச் ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
அது முக்கியம்ல. Yeah. ஒரு நட்சத்திரம் ஒண்ணுத்துல இருந்தாங்க அப்படின்றதுனால மட்டுமே நான் ஒரு படத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன். ம். அது மட்டுமே எனக்கு போதாது. இது இது ஓவரால் ஒரு கம்பெல்லிங் ஃபில்மாக இருக்கா? இதனுடைய கதைக்களம் என்னவாக இருக்கு? இதனுடைய எமோஷனல் பவர் என்னவாக இருக்கு இந்த ஃபிலிம்க்கு? இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். ம். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பேசஸ்ல லால் சலாம் ஒன்றும் கம்பெல்லிங் ஃபில்மாக, பவர்ஃபுல் ஃபில்மாக அமையல. அதனுடைய பயன் என்னவா நான் பார்த்தேன்னா, நீங்க ரஜினிகாந்த் அவர்களை ஒரு ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்துல நீங்க அவர் ப்ளே பண்ண வச்சு அது ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அமையும் பொழுது அதுல ஒரு பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி நான் பார்த்தேனே ஒழிய. ம். பட் அகைன் as a film as a whole it didn't quite work for me. ஃப்ரம் அயலான் நான் எடுக்கல. பிஃபோர்லேருந்து எடுக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஸ்டோரிஸாக பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு 2 சண்டை 1 சண்டை இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்து நவ் இஸ் டூயிங் அமரன். அதுக்கு அடுத்து பார்த்தா அவரோட லைனப்பாகவே முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், சுதா கொங்கார் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? இந்த அமரனாக இருக்கட்டும், இந்த வருஷம் அவரோட எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? குட் ஃபார் ஹிம். ஓகே, குட் ஃபார் ஹிம் ஐ கெஸ். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு நிறைய டிசர்வ்டு ப்ரைஸ் தான் கிடைச்சிது. அவருக்கு கிடைச்ச பாராட்டுகள் இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே உரிய ஒரு நடிப்பு தான் அந்த ஃபிலிமில். அண்ட் வெறும் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் நல்ல வல்னரபிள் ஸ்பேசஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் அமரனில் அதனுடைய காதல் கதை. ஆப்வியஸ் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆக்ஷன் ஸ்பேசஸ்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பட் எனக்கு அந்த காஷ்மீர் இதுக்குள்ளாம் போன பிறகு அதில் நடக்கக்கூடிய அது ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. ஓகே, பட் அது எல்லாமே உங்களை மறக்கடிக்கும் வகையில் அமைஞ்சது சாய் பல்லவிக்கும் சிவகார்த்திகேயனும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் ஒரு சினிக்கலான ஒரு வேர்ல்டு, நம்பிக்கை பெருசாக நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த நீங்கள் இல்லை ஒருத்தரை காதலிக்கிறீங்க, அந்த ஒருத்தருக்காக நீங்கள் எவ்வளோ சஃபர் ஆகுறீங்க, அவங்க கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு திருமணம் அமையும், அவங்களுக்காக நீங்கள் காலம் பூரா வாழலாம், இதெல்லாமே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஐடியா, ஒரு ஐடியலிஸ்டிக் ரொமான்ஸை காமிச்சு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அமைஞ்சது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த வல்னரபிள் ஸ்பேசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதன்முறை ஓடிஏயில் இருக்கும்போது அவர் வந்து அந்த கிராஜுவேஷன் செரமனியில் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு சந்தோஷம், அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற கூடிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இல்லை. இந்த படத்தில் ஒரு காட்சி வரும், அவர் வந்து திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மின்னு சொல்லி ஷூட் பண்ணுவாங்கல்ல. எனக்கு அந்த மூமெண்ட் பெருசாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நான் எந்த மூமெண்ட் ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி தான் இன்னும் இந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கும்னு நினச்சேன்னா, ஒரு இடத்துல தன்னை நம்பி வந்தவன் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், பரவாயில்ல ஒன்றும் பண்ண முடியாது, அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அவருடைய சுப்பீரியர். பட் அந்த ஒரு காட்சியில் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தன்னுடைய பாஸ் கிட்ட அவர் பேசிக்கிட்டே, இல்லை அவன் எனக்காக தான் வந்தான், நான் போகணும், நான் காப்பாற்றுவேன், ஏன் அவனை கைவிடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காட்சி இல்லை. அதுதான் ஒரு அந்த ஒரு கருணையின் முகமாக இருக்கக்கூடிய அவருடைய ஒரு கதாபாத்திரம் அந்த இடத்துல. அந்த வல்னரபிள் ஸ்பேசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ஸோ அவருக்கு பல பாராட்டுகள் கிடைக்குது, இந்த படம் பல வெற்றியை அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டிசர்வ்ட் ப்ரைஸ் தான். பட் அவருக்கு மட்டும் இல்லை, சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ் அதே தராசில் வச்சு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஹீரோ சார்ந்த ஒரு கதையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பவர்ஃபுல் மூமெண்ட்ஸாக ஒரு நிஜமான ஒரு பெண்ணாக நம்ப வச்சது வந்து அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் 3 hours லாங் அப்படிங்கிறது ஒரு படத்தை ப்ராப்ளமேட்டிக்காக ஆக்குதான். சத்தியமாக இல்லை, ஒரு படம் வந்து 3 மணி நேரம் அப்படிங்கிறதுனால மட்டும் அது பிரச்சனைக்குரிய படமாக மாறாது. 5 மணி நேரமாக இருந்தாலும் அது பிரச்சனைக்குரிய படமாக மாறாது. 7 மணி நேரம் வச்சுக்க கூட நீங்கள் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படம் நல்ல படமாக இருக்கிற வரைக்கும் இல்லை, அதனுடைய நீளம் ஏன் ஒரு பிரச்சனை? ஒரு நல்ல அனுபவத்தை எவ்வளோ நேரம் நீங்கள் ரசிக்க முடியுமோ அது உங்களுக்கு சந்தோஷம் தானே. எதுக்கு ஒரு நல்ல அனுபவம் சீக்கிரம் முடியணும்னு நினைப்பீங்க? பேசுறதுக்கு ஒரு மனுஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒரு காதலி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேச பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே பேச வேணாம்னு நினைப்பீங்களா? அப்படி இல்லை. அதே போல தான் நீங்கள் காதல் செய்யக்கூடிய ஒரு திரைப்படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஏன் அது 2 மணி நேரத்துலேயே முடிச்சு உங்களை அவசர அவசரமாக வீட்டுக்கு அனுப்பணும்? ரீசெண்டாக நான் எங்கேயோ படித்தேன், யாரோ ஒருத்தங்க நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க கண்டென்ட் வாங்கிறதுக்கான ஒரு அளவுகோலே ஃபோனை நோண்டிக்கிட்டே இந்த படம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டு அவங்க பற்றி யோசிக்கிறாங்க. அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காகவும் சோகமாகவுமே இருக்குது. இது உண்மையாக இருந்த பட்சத்தில் உண்மையான எனக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்ட ஒரு இயக்குனரை பற்றி பேசும்பொழுது. கண்டிப்பாக. அண்ட் நான் வளர்ந்து வரும்போது அந்த மாதிரி ஜென்ரேஷன் இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் இப்போ நாட் ஒன்லி அபவுட் 2024 பேசுகிறப்போ
நம்ம டாக் அபவுட் சங்கர் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து ஹரி சாராக இருக்கட்டும், லிங்குசாமி சாராக இருக்கட்டும், இவங்களுடைய படங்கள் வந்து எதனால் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு பெரிதளவில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு சார்ந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்படி நாட் ஒன்லி சொல்ல லைக் அவங்க மட்டும் சொல்ல, நான் அந்த ஜென்ரேஷனே அப்படி நான் அந்த கமர்ஷியலாக அதுலேருந்து வர இல்லையே. இப்போ அதுக்கும் முன் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க மிஸ்டர் மணிரத்னம் அவரை பற்றி பேச இல்லையா? அவங்க இன்னமும் ரெலவெண்ட்டாக தானே இருக்காங்க. அவங்க இன்னமும் ரசிக்கும்படியான திரைப்படங்கள் அவங்களால இருக்க முடியதில்லை. ஸோ இது வந்து வெறும் அது ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ட்டு மட்டும் நம்ம தள்ளி வச்சிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய ஒரு படம் தக்லைஃப் அடுத்த வருஷத்துல வரப்போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஃபிலிம். அவருடைய பொன்னியின் செல்வன் 2 திரைப்படங்கள்லையுமே பெரிய வேல்யூ இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதை படமே ஆக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு ஒரு மெட்டீரியலை, லிட்ரேச்சரை என்னால் படமாக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இது இது அந்த ஜென்ரேஷன் சார்ந்து மட்டும் இல்லை. இது நீங்கள் எந்த ஜென்ரேஷன்ல இருந்து இருந்தாலும் கூட, இப்போ இளையராஜா அவர்கள் இன்னமும் ரெலவெண்ட்டாக இருக்காங்கல்ல. அவங்க மனிதத்துக்கும் முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்து இருந்தவங்க. ஸோ ஒரு அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து முழுமையாக தன்னைத்தானே அந்த ஆர்ட்டுக்கு ஒப்படைக்க முடிஞ்சதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏற்ற மாற்றங்களை உள்வாங்கிக்க முடிஞ்சதுன்னா, எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேயும் கூட ஒரு சென்சிட்டிவாக என்னால் இருக்க முடியும், ஒரு அழகை என்னால் ரசிக்க முடியும் அப்படின்றது இருந்ததுன்னா, தென் அவங்க என்றைக்குமே ரெலவெண்ட்டாகத்தான் இருப்பாங்க. பட் வை மணிரத்னம் இஸ் செலிப்ரேட்டட் டில் நவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் ஹவ் இஸ் நான் கேட்கல, பிகாஸ் எல்லாமே அதுதான் கேள்வி. வை அப்படிங்கிறதோட வை நாட். ஏன்னா இன்னமும் உங்கள் படங்களில் ஒரு பெரிய கிராஃப்ட் வேல்யூ இருக்குது. உங்களால் மெமரபிள் இமேஜரி உங்களால் உருவாக்க முடியுது. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ நான் பார்க்கும்போது அதில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமாக, அவர் ஏன் நம்மளோட ரசிக்கிறோன்றது எனக்கு புரிய வச்சதில் பல விஷயங்கள ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களை கேட்டாங்க, கௌதம் மேனன் அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பண்ணிட்டு இருக்கும்போது பொன்னியின் செல்வன் 2வது படத்தில் ஒரு குதிரையில் அவர் உட்காந்துக்கிட்டு அந்த குதிரையில் சுற்றி 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 வரக்கூடிய ஒரு காட்சி ஒன்று வரும். ராவணனில் ஒரு ஒரு பரிசலில் அவர் நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த பரிசல் சுற்றி 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 இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று வரும். கேட்ட கேள்வி என்னென்னா, எதுக்கு இந்த மாதிரி ஷூட் பண்ணணும்? ஏன்னா அந்த வரிகளே பவர்ஃபுல்லாக இருக்குது, அந்த சீனே பவர்ஃபுல்லாக இருக்குது, சும்மா பேசுகிற மாதிரியே வச்சிடலாமே, இந்த விஷயங்கள் எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனராக நான் அந்த காட்சியில் என்னுடைய வேல்யூ என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது. ஆமாம், இந்த கதாபாத்திரம் இவன் இப்படி கூறினான், அவள் அப்படி கூறினாள் அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் ஆல்ரெடி இருக்குது. அது ஒரு நாவல் வடிவத்திலே நீங்கள் படிச்சிடலாம்ல, அவள் அப்படி சொன்னா அவள் இப்படி சொன்னான்ட்டு. இப்போது ஒரு ஒரு இயக்குனராக நான் விஷுவலாக அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறேன், விஷுவலாக நான் என்ன ட்ராமா கொண்டு வரேன், இதுக்குள்ளே என்னுடைய பங்களிப்பு என்ன? வெறும் ஓகே சீன் பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி ஷூட் பண்ணிட்டா போதும், ஓகே வாங்க நீங்கள் இதை சொல்லுங்கள், நீங்கள் வாங்க இப்படி சொல்லுங்கள், ஷூட் பண்ணிட்டோன்றது மட்டும் இல்லை. அவருக்கு ஒரு கிரியேட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குல்ல ஒரு இயக்குனராக. வாட் ஆம் ஐ பிரிங்கிங் டு த டேபிள் அஸ் அ டைரக்டர்னு கான்ஸ்டண்ட்டாக அதை பொறுத்து இந்த காட்சியை நான் எப்படி மேம்படுத்த முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு காரணம் அவரை நம்ம கொண்டாடுவது. கண்டிப்பாக. அண்ட் ஜஸ்ட் ஒன் ஆஸ்க், இந்த மற்ற பொலிட்டிக்கல் அதெல்லாம் வரல, பட் ஆஸ் அன் என்டர்டெய்னராக வில் பி மிஸ்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். விஜய் அவர்களை மிஸ் பண்ணுவோமா தமிழ் சினிமா? கண்டிப்பாக, அதில் சந்தேகம் இல்லைல்ல. அதாவது சில பேர் தான் உங்களை இன்னமும் கதையையும் தாண்டி அந்த ஒரு சில பேர் அந்த பர்சோனாவை உருவாக்கியிருக்காங்கல்ல. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், இவங்க இந்த மாதிரி சில ஸ்டார்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோமா, அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு சுமாரான சீனை கூட நான் சும்மா அப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களை அந்த அந்த சீன் எவ்வளோ சுமாராக இருக்குது அப்படின்றத உங்களை மறக்க வைக்க முடியும். என்னால் என்னை பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு கதையை கூட நீங்கள் சகிச்சுக்க தயாராக இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தனியாக உருவாக்குன ஒரு கேரிஸ்மாவும் ஃபேன் பேஸும் வழியாக உருவான ஒரு அட்ராக்ஷன் இல்லை. இப்போது லியோவில் சும்மா ஒரு காட்சியில் ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு அப்படி திரும்பி போய் ஒரு தெருக்குள்ள அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியிலேருந்து நம்ம பார்க்குறோம், கிழிஞ்சு போன ஒரு சட்டை, கொஞ்சம் ரத்தம் படிஞ்ச ஒரு சட்டையாக இருக்குது, அவர் அப்படி நடந்து போகிறாரு. ஒன்றும் பயங்கர ட்ராமாட்டிக்கான ஒரு மூமெண்ட் ஒன்றும் கிடையாது வேலை, ஏன்னா ஆல்ரெடி ட்ராமாலாம் முடிஞ்சு போச்சு, சும்மா நடந்து போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு அப்படி பில்டப் பண்ணிட்டு உங்களுக்கு தளபதி அப்படின்ற ஒரு குரல் வரும்போது, அவரோட டைட்டில் கார்டு வரும்போது ஏன் ஒரு அரங்கம் தெரிக்குது, ஏன் அவ்வளோ ரொம்ப பியோரான சினிமா ரசிக்கக்கூடியவங்களால கூட ஏன் அந்த மாதிரி மோமெண்ட்ல ஒரு கலெக்டிவ் எனர்ஜியை அப்ரிஷியேட் பண்ண முடியுது? இது அந்த ஒரு தனிநபர் தனக்கான உருவாக்கிக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன், ஒரு கரிஸ்மா. அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் சில நபர்களால தான் உருவாக்க முடியும் அந்த ஒரு ஸ்பேஸ்ல. அதனால தான் சில இயக்குனர்கள் அந்த அவங்களோட ஒர்க் பண்றதுல அவ்வளோ ஆர்வம் காமிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி மோமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ரெண்டும் சேரும் பொழுது, ஒரு கண்ணாடியை உடைச்சி இவருடைய ஒரு முகம் தெரியுது ஒரு இன்டர்வல் பிளாக்ல
அப்படின்னும் போது பேடாஸ்மான்ற ஒரு பாட்டு உங்களுக்கு கிக்குன்னு ஆகும்போது உங்களுக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம் வருது? அந்த இடத்துல நீங்க எந்த நடிகரான ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த மொமெண்ட் உருவாக்க முடியாது. ஆமா. சில நட்சத்திரங்களால மட்டுமே அந்த மொமெண்ட்ஸ் உருவாக்க முடியும். ஸோ அந்த வகையில கண்டிப்பாக இவர் மிஸ் பண்ணப்படுவார்னு நினைக்கிறேன். அண்ட் டேரக்டர்ஸ் மேலே இருக்கிற பிலீஃப் வருஷம் வந்து வி கேன் see that grow. ஒரு டேரக்டர் ஒரு 2 படம் 3 படம் எடுக்கும்போது we have seen that அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை வருது அப்படின்னா people are believing that so much, not for the other cast, அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்லி ஃபார் வெற்றிமாறன். இப்போ ஒரு வாழை வருது அப்படின்னா அந்த வாழையை பார்க்கணும் அப்படிங்கிறது எதுக்காக? மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தனக்குன்ற ஒரு பேர் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அர்த்தமுள்ள படங்கள், அழகான படங்கள் என்னால் எடுக்க முடியும்ட்டு நிரூபிச்சிருக்காரு. அதனால தானே. ஸோ நான் இன்னைக்குமே நினைக்கிறது எந்த ஒரு டைமில் ஐ திங்க் செக்கச்சவந்த வானமா ஏதோ ஒரு படத்துக்கு காலையில் ஒரு 5 o'clock ஷோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் நான் தெரிவிச்சிருந்த கருத்தும் இதுதான். எப்போ ஒருத்தங்க வந்து காலங்காத்தால ஒரு இயக்குனருக்காக எழுந்துக்கிறாங்களோ அது ஒரு சினிமாவுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு நட்சத்திரத்துக்காக மட்டும் எழுந்துக்கிறத தாண்டி இந்த ஒரு படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு சினிமா ஆர்வத்துடன் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் அவர் இன்னும் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்காங்க. ரெலவெண்ட்ன்றதை விட ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக நான் பார்க்குறேன் நம்ம திரைப்பட சூழல்ல. லப்பர் பந்து அது பற்றி ஐ வாண்ட் ஹேவ் அ டாக். அது வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் படமாக மாறிச்சு. நீங்கள் சொல்லுவீங்க அந்த மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறது. தினேஷ் அவர்கள் இஸ் நாட் அ பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது டோட்டலாக ஆடியன்ஸ் ப்ரௌட்ஃபுல் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் அவர் அந்த பாட்டில் வரும்போது எவ்ரிபடி ஷவுட்டட். அந்த தேட்டர் மூமெண்ட் அதுங்க அப்படி ஒர்க் ஆச்சு. ஸோ அது எப்படி இருந்தது? லப்பர் பந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபில்மாக பார்க்குறேன். ரொம்ப ரியலிஸ்டிக் மூமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ஹீரோயிக் ஃபில்ம். ஓகே. இல்லை இன்னவே ரீடிஃபைன் பண்ணுது. எது வந்து இங்கே மக்களுக்கு பெரிய ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயங்கரமான விஷயங்கள்லாம் காட்ட தேவையில்லை. யதார்த்தத்துக்குள்ளே இறங்கி அதுக்கு சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸை காமிக்கலாம். என்னதான் ஒருத்தன் வந்து வீட்டில் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் கூட அவன் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவன் ஒரு நாயகனாக இருக்கான் அப்படின்றதே போதும் மக்கள் அவனை கொண்டாடுவதற்கு. வேற ஒரு படமாக இருந்திருந்தா நம்ம வந்து சுலபமாக எதுக்கு இந்த மனைவி சும்மா தினேஷ் கேரக்டர் கிட்ட போகிறாங்க, அந்த கெத்து அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவன் கூட வாழக்கூடாது, ஏன்னா அவன் பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாச்சு, ஈகோ பிடிச்சவனாச்சே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் இந்த படம் அந்த பெண்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வல்னரபிலிட்டியையும் இந்த படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு முழுமையாக வெல் ரவுண்டட் பீப்புளாக நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ரிவ்யூஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து ஒரு படங்களோட ரிவ்யூஸ் தான் ஒரு படங்களோட ஃபெயிலியருக்கு மெயினான ரீசனுங்கிறதுனால பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டுச்சு. வாட் டு யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ரிவ்யூஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிவ்யூன்னா என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குல்ல. எதை நம்ம ரிவ்யூவாக பார்க்குறோம்? ஒருத்தங்க வந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படி வெளில வந்து கேவலமாக இருக்குது அப்படின்றதுனால அது ரிவ்யூ ஆயிருமா? இல்லை ஒருத்தங்க வந்து அதே படத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கெட்டவை இது ரெண்டுமே பேச முடிகிற ஒன்று ரிவ்யூவாக மாறுமா? எது நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுலேயே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும்ல. உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் உங்களுடைய ரசனைகளுக்கும் ஏற்ற ஒருவர் தான் அவர் அப்படின்றத உங்களால் தீர்மானமாக சொல்ல முடியுமா அப்படின்றத நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கணும். யார் ஒருத்தருடைய ஒரு பேச்சையுமே முழுசாக நம்ம நம்ப வேணும், நம்பியே ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. இதுதான் சினிமான்னு நம்ம பேசின மாதிரி இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு 2024 மூவிஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அந்த சொசைட்டியில் சினிமாவுக்கான வியூவாக இருக்கட்டும், நிறையவே பேசணும். அண்ட் இந்த ஒரு மீட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.